அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முழு பௌர்ணமி. இன்னைக்கு மாலை வெளியில நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தண்ணீர் பரிகார வழிபாடு தான் செய்ய போறோம். இது பரிகாரம்னு சொல்றதை விட நம்ம பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல சாங் கேட்கணும் அப்படின்னு தோணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது டைரியில எழுதி அவங்களுக்கு கோபமான விஷயம் எழுதி அதை கிழிச்சு அதை எரிச்சு போட்டா அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி நம்முடைய மனசுல மன அழுத்தம் குறையணும், நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம், ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஸோ இதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சோகமா 2 நாள் இருந்தனால ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப நிறைய பேர் எனக்கு ஆறுதலா சொல்லியிருந்தீங்க. அப்ப பாத்தீங்கன்னா என் மனசுல ஒரு மன அழுத்தம் இருந்தது. அதை மீட்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணேன். வீட்டை ஒட்டடை அடிக்கிறது, வீடை கிளீன் பண்றது, அது எல்லாமே நேற்று உங்களுக்கு சண்டே விளாக்ல நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் பௌர்ணமி தினத்தன்னைக்கு நான் ஒரு விஷயம் செய்வேன். தண்ணீர் வழிபாடு அப்படிங்கிறத நான் செய்வேன். இந்த தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இதெல்லாமா சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆடி மாசம் நம்ம தண்ணீர் காவிரி ஆத்துல ஆடிப்பெருக்கு வரும்போது அந்த தண்ணீர் வர்றது விவசாயிகள் மலர் தூவி அதுக்கு நமஸ்காரம் பண்ணி சூடம் எல்லாம் ஏற்றி சாமியா கும்பிடுறாங்க. பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதமா இருக்கக்கூடிய நம்மளுடைய தண்ணீர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் இல்லாம சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்போம். நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம், உணர்ந்திருப்போம். நம்ம வாழ்வியலோட தொடர்புடைய நம்ம உடம்புல அதிகமா நீர் சத்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம நாடே பாத்தீங்கன்னா 3 புறமும் கடலாலும் ஒரு பகுதிதான் நிலத்தாலும் சூழப்பட்டது. சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீபகற்ப நாடு தான் நம்மளுடைய நாடு. அந்த மாதிரி தண்ணீரோட மகத்துவம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் அப்படிங்கிறது நீங்க அதுல ஒரு கள்ள தூக்கி போட்டா அது கலங்குமே தவிர அது அதோட செயல்பாடை மாத்தாது. அந்த நேரத்துல கலங்குற மாதிரி தெரியும், திரும்ப சமநிலைக்கு வந்துடும். அதே மாதிரி அதுல பூக்கள் தூவினாலும் அதோட ஓட்டம் எப்போதும் போலதான் இருக்கும், சீராதான் இருக்கும். அது மேல கல் எரிஞ்சாலும் அதோட ஓட்டம் சீராதான் இருக்க போகுது. சோ எந்த ஒரு நிலை நம்மள யாராவது ரொம்ப ஆராதித்து ரொம்ப நம்மள ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கும் போதும் நம்ம சலனப்படாம இருக்கணும். நம்ம மேல யாராவது கல் எறிஞ்சாலும் சரி, அசிங்கத்தை தூக்கி வீசினாலும் சரி, நம்ம அதை கலங்காம நம்ம ஒரே மாதிரி நம்ம பாதையில போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தண்ணீருடைய மகத்துவம். அந்த தண்ணீர் அதுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனா எந்த பாத்திரத்துல அதை ஊத்தினாலும் அந்த பாத்திரத்துடைய வடிவத்தை அது கொடுக்கும். நான் எங்க இருக்கணும் அதுவா நான் மாறிடுவேன். நான் யாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போகிறது இல்லை. எனக்கு எப்ப வளையணும்னு தோணுதோ அப்ப நான் வளைவேன், எப்ப நெளியணும்னு தோணுதோ அப்ப நெளிவேன், எப்ப எனக்கு வெள்ளப்பெருக்கா ஓடணுமோ அப்ப நான் சீறிக்கிட்டு ஓடுவேன். அப்படிங்கறதுதான் தண்ணீருடைய மகத்துவம். சோ இந்த அற்புதமான தண்ணீர் வழிபாட நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செய்யும் பொழுது நம்முடைய மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சைட்ல உங்களுக்கு வேணா நான் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணதை நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்னு சொல்லலாம், இல்ல கண்ணாடி பாத்திரம் சொல்லலாம். இது மூடியோட இருக்கனால இது கண்ணாடி ஜார். இந்த கண்ணாடி பாட்டில் தான் நான் யூஸ் பண்றேன் எப்பவுமே. இது போன பௌர்ணமிக்கு நான் மாதவிடாய் சமயத்துல இருக்கும் போது கூட நான் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் வழிபாடை நான் செஞ்சேன். ஏன்னா பூஜை வரைக்கும் போய் விளக்கு ஏற்ற முடியாது. அட்லீஸ்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரியன் சந்திரன் அந்த கிரகத்தையாவது நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணீர் வழிபாட்டுல நான் என்ன பண்றேன்னா, பணத்தை இருக்கிறதுக்காகவும் நம்முடைய மனசுல இருக்கிற எண்ணங்கள் நிறைவேறுவதற்காகவும் சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். இந்த தண்ணீரை ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காப்பர் செம்பு அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கோங்க. இரும்பு சில்வர் இது வேண்டாம். அப்ப இந்த தண்ணீரை பாத்தீங்கன்னா நிலவு ஒளி தெரியுது அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சைட்ல ஆட் பண்றேன். அந்த நில ஒளியில உள்ளங்கையில வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே வச்சுக்கிட்டு நீங்க அந்த இதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி டம்ளருக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இது சந்திரனுக்குரிய மந்திரம். ஏன் சந்திர பகவானுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் வழிபாடை செய்யறோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சந்திரன் அப்படிங்கிறது மனதுக்கு உரிய ஒரு கிரகம். அந்த மனசு குழப்பமா இருக்கக்கூடாது, மனசு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பௌர்ணமி நிலவு போல பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம சந்திர வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திங்கட்கிழமையோடு வரக்கூடிய சந்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திங்கள் அப்படின்னாலே சோமவாரம் சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குரியது. சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமியில அன்னாபிஷேகமே செய்வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் அதோட நட்சத்திரமும் சேரும் போது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மாசி மகம், அதே மாதிரி பங்குனி உத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சோ பௌர்ணமி அந்த திதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு.
அப்படிப்பட்ட அந்த சந்திரன் மனதுக்குரிய அந்த ஒரு கிரகம். இந்த மனசுல வந்து நம்ம நினைக்கிறோம், இந்த தண்ணீருக்கு முன்னாடி நம்ம வந்து வேண்டுறோம், என்னுடைய மனசுல இருக்க குழப்பங்கள் பாரங்கள் எல்லாமே வந்து நீங்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியா உங்க வேண்டுதலை இந்த தண்ணீர் கிட்டையும் சொல்றீங்க, அந்த சந்திரன் கிட்டையும் சொல்றீங்க. அந்த சந்திரனுடைய ஆற்றல் இந்த தண்ணீரை இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் கீழே வந்து கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொல்றோம். 108 முறை நீங்க சொல்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த அளவுக்கு நீங்க ஆள் மனதுல கண்ணை மூடி நல்லபடியா தியான நிலையில வேண்டுங்க. உங்க மனசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம். அதனால வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம ஒரு நல்ல ஒரு விஷயத்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த அந்த நாள்ல நீங்க பண்ணும்போது உங்களுடைய அந்த உள்ளுணர்வு அந்த ஆற்றல் வந்து கண்டிப்பா வந்து அதிகரிக்கும். கடல் கூட பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சீற்றங்கள் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூமியில வந்து விஷயங்கள் மாற்றங்கள் வந்து நிகழும். சோ அந்த மாதிரி நம்ம மனசுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்திரனையும் பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நீரையும் நடுவுல வச்சு நம்ம சாட்சியா வச்சு வேண்டி நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கிறோம். இது வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைச்சு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எப்படி போகும் அப்படின்னா 108 முறை நீங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணீர்கிட்ட உங்க வேண்டுதலை வச்சிடுறீங்க. இந்த தண்ணீரை அப்படியே வந்து நீங்க குடிக்க செய்யலாம். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். இப்ப கோவமா யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்ல வெளியில வந்து ரொம்ப அசதியா வராங்க அப்படின்னா கூட முதல்ல வர்றவங்களுக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தண்ணீர். அந்த தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலைய சமநிலைப்படுத்துறதுக்கு உதவும். மயக்கமே போட்டு விழுந்துட்டோம்னா முதல்ல என்ன தெளிக்கிறோம்? தண்ணீர் தான் தெளிக்கிறோம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட பன்னீர் கூட தெளிக்க மாட்டாங்க, தண்ணீர் தான் தெளிப்பாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த மகத்துவமான இந்த தண்ணீரை நீங்க நாளைக்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கு கண்டிப்பா வந்து எந்த ஒரு செலவு இல்லை, பூஜை பண்ணணும்னு அந்நியர் கிடையாது. நீங்க வந்து உங்க மனசுல இருக்கிற குறைகளை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றதுக்கான ஒரு அற்புதமான சக்தியா வந்து இந்த விஷயத்த வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்கு தனியா டம்ளர் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுல 3 1 ரூபாய் நாணயம் போட்டிருப்பேன். இது வந்து எதுக்காகனா பண ஈர்ப்புக்காக வந்து இந்த 3 1 ரூபாய் நாணயத்தை நான் வந்து போட்டு அந்த வந்து நான் மகாலட்சுமி தாயாரையும் சந்திரனையும் நமச்சிவாயன்னு நினைச்சு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு பணத்தை வந்து இதுல போட்டுருவேன். இந்த 3 1 ரூபாய் காயினை எடுத்து நான் வந்து உண்டியல்ல வச்சிருவேன். அடுத்து நான் ஏதாவது சிவன் கோயிலுக்கு போகும்போது அதை வந்து காணிக்கையா வந்து நான் செலுத்திடுவேன். இந்த தண்ணீரை வந்து நம்ம குளிக்கிற தண்ணீர்ல வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடு முழுக்க தெளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தீர்த்தமா வந்து நம்ம தெளிச்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா போன பௌர்ணமிக்கு நான் வந்து பிரபஞ்ச சக்தியை அந்த பௌர்ணமியில இருக்கிற நில ஒளியோட சக்தியை இந்த தண்ணீர்ல வந்து வச்சிருந்தேன். சோ இதை வந்து நாளைக்கு நான் வந்து வீடு முழுக்க வந்து தெளிச்சு விட போறேன். அதே மாதிரி அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரை மாத்திட்டு வேற புதுசா ஒரு தண்ணீரை வச்சு நான் வந்து வேண்டுதல் வந்து வைக்க போறேன். இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கு. மனசுல வந்து குழப்பமே வந்தாலும் ஒரு தெளிவு வந்து எங்களுக்கு கிடைக்குது. சோ அதனால வந்து இந்த விஷயத்த நீங்களும் வந்து பண்ணுங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எப்படி வந்து தண்ணீர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவ்வளவு சிம்பிளா தான் பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. அந்த தண்ணீரை நீங்க ஒரு டம்ளர்ல வச்சு அதை வந்து நீங்க குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பண ஈர்ப்பு விதிக்காக இந்த வந்து தண்ணீரை வந்து நான் 3 1 ரூபாய் நாணயம் போட்டு நான் வச்சிருவேன். இதை வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நான் வச்சிருப்பேன். கொஞ்சமா குளிக்கிற தண்ணீரை நம்ம டெய்லியும் சேர்த்து குளிக்கலாம். அதே மாதிரி வீடு துடைக்க பயன்படுத்தலாம், பூஜை அறையில வந்து துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்டியல் வழிபாடு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், பாருங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு எப்படி வந்து உண்டியல் வந்து வழிபாடு வந்து செய்யலாம், உண்டியல் பரிகாரம் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து நம்ம செலவு பண்றதுக்கோ இல்ல வந்து ஆடம்பரமா வந்து நம்ம வந்து பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்ல, நம்ம வீட்டுல பணம் வந்து தங்கணும், மனசு வந்து நிம்மதியா இருக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடுகள் ஒரு பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் வந்து உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம என் முகத்துல வந்து ஒரு பொலிவு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வரப்போகுது. ரொம்ப நாளா வந்து இந்த வீடியோ வந்து நான் போடாம இருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த தண்ணீர் வழிபாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எப்பவும் போல இருக்கலாம்.
அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது, அம்பாள் வழிபாடு செய்யறது, சிவபெருமான் வழிபாடு செய்யறது, சந்திர வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அத்தனையுமே செஞ்சு நல்லபடியா நீங்க அந்த உங்களுடைய பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்சம் நமக்கு நிறைய தரத்துக்கு ரெடியா இருக்கு. ஆனா நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லை. ஸோ பயன்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், கர்மாக்கள் குறையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு சாயங்காலம் மாலை வேளையில அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய தண்ணீர் வழிபாடு, அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு, லட்சுமி குபேர பூஜை செய்யறவங்க கூட 9 பௌர்ணமி கூட செய்யலாம். அது இந்த பௌர்ணமியில கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். திங்கட்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு, அந்த நமச்சிவாயனையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா இந்த வீடியோ நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.